அக்னீஸ்வரன் பாஜக அதிமுகவை அதுக்கு வரலாற்றை சொல்றாரு, கழகங்கள் இல்லா தமிழ்நாடு அதான் பாஜகவுடைய எண்ணம் அப்படின்னு. அப்போ இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? தங்களுடைய கட்சி அழிக்கிறதுக்கு தான் பாஜக இந்த வேலையை பார்க்குது, இன்னும் செங்கோட்டையன் எல்லாம் டெல்லி வரைக்கும் அழைத்தது பாஜக தான்னு இபிஎஸ்க்கு தெரியாதா? இல்லை, 200 வருஷமா இருக்கிற கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ்னாலேயே 75 வருஷமா இந்திய திருநாட்டில் நம்ம தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். 52லேருந்து இன்றைக்கி 2025 வரைக்கும். காங்கிரஸ்னால கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடிஞ்சிச்சா? காங்கிரஸாலேயே முடியலைன்னு சொன்னால் பாஜகவினால கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை சாத்தியமாகுமா? அது இல்லை, அது விட்டுருவோம். இங்கே அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் தலைவர் இறந்ததற்கு பிறகு 2ஆ பிரிஞ்சாங்க இல்லையா? இப்போ அது 4ஆ பிரிஞ்சது இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆளுமை மிக்க தலைவராக இருந்து மறைந்ததற்கு பிறகு அது இவங்க சசிகலா அம்மா ஒரு புறம், திரு ஓபிஎஸ் ஒரு புறம், திரு இபிஎஸ் ஒரு புறம் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரி திரு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ இவங்கெல்லாம் இருந்தாலும் கட்சி நிறுவனம் யாரிடம் இருக்கிறது என்றால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதில் சட்ட ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் வென்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதா? செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்தது யார்? எது? செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைச்சது யாரு? எனக்கு அதுதான் புரியல. அவருக்கே தெரியல சார். யாருக்கு? திரு செங்கோட்டையன் அவர்களுக்கே தெரியல. எனக்கு அதுதான் இப்ப பிரச்சனை. தலைப்பு கேட்ட உடனே நியூஸ் 7ல கோபாலகிருஷ்ணன் சார்ட்ட என்னடா சொல்ல போறேன்னு நான் காரை ஓட்டிட்டு வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன். இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஹரித்வார் என்று சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பாத்தீங்க, பார்த்ததுக்கு புகைப்படம் இருக்கான்னு கேட்டா தெரியலீங்க. சரி, அது கூட விட்டுருங்க, மறந்துட்டீங்க. இப்ப அடுத்து நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் இல்ல திருமண விழாவில் ஐயா நீங்க 10 நாள் கெடு கொடுத்தீங்க, என்ன அது முடிஞ்சிருச்சா என்னது? ஏங்க அதெல்லாம் விடுங்க, அப்படிலாம் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு போனீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஐயா தேவர் ஜெயந்தி விழாவில் போய் ஒண்ணு சேர்ந்துருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், நீங்க 52ல இருந்து நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்க, 72ல இருந்து கட்சியில் இருக்கிறீங்க, தமிழ்நாடு பல தேர்தலை சந்திச்சிருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக நான் கோபாலகிருஷ்ணன் சார்ட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை தான் வைக்கிறேன். உள்ளத்தில் இருந்து வெளியிலே வருவதுதான் நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் அமையும். இத்தனை ஆண்டு காலத்துல என்றைக்காவது திரு செங்கோட்டையன் அவர்கள் பசும்பொண்ணுக்கு போனது உண்டா? அது என்னப்பா 2025ல மட்டும் இந்த பற்று எங்கிருந்து வந்துச்சு? இந்த திட்டம் யார் போட்ட திட்டம்? அப்படியே போனா கூட உங்களுடைய வாகனத்தில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வருகிற போது உங்கள் வாகனத்தில் வர இயலவில்லையா? என்ன காரணம்? செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுது 2 முறை போயிருக்காங்க, தலைவர்களோட போயிருக்கார். அததான் கேக்குறேன். அன்றைக்கு பாத்தீங்களா? இப்ப சார் பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். தகவலை சொல்றாங்க சார். ரைட் ரைட். நான் கேக்குறேன், அன்றைக்கு இல்லங்கறீங்க, அவர் இருக்குங்கறாரு. அததான் நான் சொல்ல வரேன். அன்றைக்கெல்லாம் இந்த பிளவு இருந்துச்சா? அன்றைக்கெல்லாம் நீதிமன்றத்துல வழக்கு இருந்துச்சா? அன்றைக்கெல்லாம் பொதுச் செயலாளரை நீங்க சட்டமன்றத்தில் ஏத்துக்கிட்டீங்களே, 4.5 வருஷம் கழிச்சு புத்தருக்கு போதி மரத்துல ஞானோதயம் வந்தது மாதிரி எப்பா அந்த காலம் 5 வருஷம் முடியும் போதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்பதான் பசுமொண்ணுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இதுவரைக்கும் உங்களுக்கு தற்காலிக பொதுச் செயலாளர் என்பது தெரியலையா? உங்களை கல்வித்துறை அமைச்சரை ஆக்குனது யார் என்றது உங்களுக்கு தெரியலையா? ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏன் உங்களை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கினார்? நீக்கியதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு பொய்யை பேசினா தப்பிச்சிடலாம். இது நீங்க செங்கோட்டையன் மேல வைக்கிற விமர்சனம் சார். 10 பொய்யை மாத்திக்கிறோம் அப்புறம். சார், இது நீங்க செங்கோட்டையன் மேல வைக்கிற விமர்சனம். ஆனால் செங்கோட்டையன் சொல்றாரு, தன்னிடம் பாஜக சொல்லிச்சு அதிமுகவை இணைக்க அப்படின்னு சொன்னதும் முதல் முறையா நீங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் சந்தித்ததும், அதன் பிறகு அடுத்த வாரத்துல போய் சந்திச்சதும், இதெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்த்தோமே சார், லைவ்ல பார்த்தோமே சார். நான் கேக்குறேன், ஆமா உண்மைதானே? அந்த கட்சி எது சார் சந்திச்சாரா இல்லையா? எது நிர்மலா சீதாராமன் சந்தித்தாரா இல்லையா? என்ன கேக்குறேன், எனக்கு இந்த தேதி எல்லாம் நம்ம டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இல்ல இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தேதி எனக்கு முக்கியம் இல்ல. கட்சியினுடைய பொதுச் செயலாளர்
அவரை மீறி ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் சந்திப்பது யாரிடம் அனுமதி கேட்டீங்க? யார் அனுமதி கொடுத்தாங்க உங்களுக்கு? பாஜக வரவழைத்ததுன்னு சொல்றாரு சார். பாஜக வரவழைத்ததுன்னு சொல்றாரு. பாஜக தன்னை அழைத்ததுன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. நான் இப்ப கேக்குறேன், உங்களை நீக்கி விட்டார்களே, நீக்கியது இவங்கதான் நீக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? என்ன செய்ய முடிந்தது? என்ன செய்ய முடியும்? துரை கருணா சொன்ன ஒரு விஷயம், அதிமுக உடைப்பதற்கு பாஜக இது போன்ற கேம்ஸ் செய்யறாங்க. அதன வெளிப்படையா சொல்றாரு துரை கருணா. அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே? நீங்க பாஜகவே சொல்லட்டும் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். பாஜகவே அவரை அழைச்சு பேசட்டும் சார். நீங்கள் அனுமதி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு போடுமா கேட்காம போடுமா? சரி, அனுமதி சொல்ல வரேன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இதைத்தான் சொல்ல வரேன். திரு சி.வி. சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்க எல்லாமே மத்திய பாஜக தலைவர்களை பியூஷ் கோயலை, அமித்ஷாவை, நட்டாவை சந்திச்சிருக்கிறாங்க. யாரை கேட்டு போனாங்க? அதெல்லாம் வந்து கேக்குறேன், யாரை கேட்டு போனாங்க, யாரை கேட்டு போனாங்க அப்படின்னு கேக்குறாருல. அவங்க எல்லாம் போய் இவர்தான் வந்து பொதுச் செயலாளர் தற்காலிக போச்சு சொன்னாங்களா? அவங்க எல்லாம் வந்து திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரனுடைய கார்ல ஏறி போய் நீங்க பசுமனுக்கு போனாங்களா? அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்கா இல்ல பசுமொன்ல இருக்கா? சார், இவங்க எல்லாருமே பாஜக என்ன சொல்லுதோ சார், அதிமுக இணையணும்னு நினைச்சு சொல்றவங்க தானே சார் இவங்க எல்லாருமே. ஓபிஎஸ் அதிமுக இணையணும்னு சொல்றவரு, டிடிவி அதிமுக இணையணும்னு சொல்றவரு, செங்கோட்டையன் அதிமுக இணையணும்னு சொல்றவரு, இவங்க எல்லாம் ஒரே புள்ளியில தானே மீட் பண்றாங்க. ஒரே புள்ளியில மீட் அந்த எண்ணம் தானே பாஜகவுக்கு இருக்கு, அதிமுக இணையணும்னு. எது பாஜகவுக்கு? பாஜகவுடைய எண்ணம் என்ன? பாஜகவின் எண்ணம் அங்கதான் தவறு பண்றீங்க சார். நீங்க சொல்லுங்க சார், பாஜகவுடைய எண்ணம் என்ன? இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் கேட்கிறேன், ஒரு மாநில கட்சி 31 வருஷம் ஆண்ட ஒரு கட்சியை பாரதிய ஜனதா இந்திய திருநாட்டில் 17 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இல்ல அவங்க இணைக்கணும்னு விரும்புறாங்க. அந்த வேலை உங்களுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். அது தனி கட்சி. அந்த வேலையை தயவு செய்து நீங்க எடுத்துக்கிறாதீங்க. என்னதான் நீங்கள் வந்து நினைச்சா கூட அது சாத்தியப்படாது. இது வேறு கோணம், உங்கள் கோணம் வேறு. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் அதை தான் முதல்ல சொன்னேன். 200 வருஷம் ஏஓஹிமால் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு கால் பதிக்க முடியவில்லை. அந்த கட்சியை இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ரவி சார் சொல்ல வந்தீங்க. அதேதான் தமிழ்நாட்டில் அதிமுகவையும் எந்த ஒரு கட்சியும் கபலீகரம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி. நீங்க நினைக்கிறதெல்லாம் சாத்தியமாகாது. அப்படி எதிர்த்தவங்க வெளியே போவாங்க, அவ்வளவுதான். வேலுமணி ஐயா, சண்முகம் ஐயா, விஜயபாஸ்கர் ஐயா எல்லாம் ஒரு இடத்துல போனாங்க. அவங்க தனித்தனியா போகும்போது அங்க இருந்த பிஜேபியோ யாரையோ சந்தித்தாங்க. ஒரு அறையில் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கென்று அழைக்கப்பட்டு சந்தித்ததாக இந்த 3 பேர் விஷயத்துல நான் பார்க்கல. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காங்கிரஸால முடியாததை பிஜேபி செய்யுமான்னு அக்னீஸ்வரன் கேட்பாருன்னா, என்னுடைய நோக்கம் கடகங்கள் இல்லாத தமிழகம் பிஜேபிக்கு வேணும்னு இப்ப நினைக்கல. திமுக முதல்ல அனுப்பணுங்கிறது தான் நினைக்குது. இருந்தாலும் இப்ப நினைக்கல. இல்ல இருங்க, இங்க பாருங்க, இப்ப நினைக்கல, அப்புறம் எதிர்காலத்துல நினைப்பீங்களா? இங்க இருங்க, அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் பதில் சொல்றேன் ஐயா, நான் பதில் சொல்றேன். மட்டும் விளக்கம் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். இப்ப நினைக்கல, எதிர்காலத்துல முழுங்கிருவீங்களா? இங்க பாருங்க ஒரு நிமிஷம். முடியுமா? உங்க அஜெண்டாவை இங்க கொண்டு வராதீங்க. என்கிட்ட பதில் இருக்கு. அது உங்க அஜெண்டா. ஐயா கிட்ட பதில் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க நீங்க என்ன அமைதியா சொல்லாதீங்க. உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல. விழுங்க நினைக்கவில்லை இப்பொழுதுன்றாரு. அதிமுகவுடைய பேரு அகில இந்திய அதிமுகங்க. என்னங்க எண்ணம் இருக்காதா? ஒரு 100 வருஷத்துல 200 வருஷத்துல அகில இந்தியன் இருக்காதா? எம்ஜிஆருக்கு இல்லாத என்ன அக்னீஸ்வரனுக்கு வந்துருமா? திமுக என்னைக்காக தன்னை அகில இந்திய திமுகன்னு சொல்லிச்சா? சொன்னா பிரிவினைவாதிகள்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. திமுக தான் சொல்லும். ஸோ அதெல்லாம் பதில் சொல்லாதீங்க. எல்லா கட்சிக்கும் எல்லா எண்ணமும் இருக்கும். கேள்வி என்னன்னா, 370 எங்களால் நீக்க முடிஞ்சது, ஜிஎஸ்டியில் வந்து வரி வசூலை கொண்டு வர முடிஞ்சது. நினைத்தால் நாட்டுக்கு எது நல்லதோ அதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் கேள்வி என்னன்னா, அதிமுகவையோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய பட்நாயக்கையோ அல்லது நிதிஷையோ அல்லது சிவசேனாவையோ அந்தந்த மாநிலத்தில் ஒழுங்காக வேலை செய்கிறவங்கள கலைக்கணுங்கிற அவசியம் பிஜேபிக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா இவர் பதில் சொல்லணும்னா எதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாவலர் போனாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா சேர்த்துக்கிட்டாங்க, ஆரம் வீரப்பன் ஐயாவை சேர்த்துக்கிட்டாங்க, திருநாவுக்கரசை சேர்த்துக்கிட்டாங்க, எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. பொதுச் செயலாளர் பாஜக இருக்கா திமுக இருக்கான்னு இன்னும் பேசவே இல்லை. துரைகரன் ஐயா சொன்னதுல இத பாருங்க, ரெண்டு விஷயம் அவர் சொன்னாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒரே நிமிஷம் இருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச் செயலாளர் ஆக்கினாரு, பாபுசாவை பொதுச் செயலாளர் ஆக்கினாரு, ராகவானந்தத்தை பொதுச் செயலாளர் ஆக்கினாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்துல தான் பொதுச் செயலாளர் இல்ல, இணை பொதுச் செயலாளர்கள் வந்தாங்க. உங்ககிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்டு நான் தான் பொறுப்பா பேசுறேன்னு நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க. ஜெயலலிதா அம்மா நாவலரை சேர்த்துக் கொண்டார், அங்கதான் நான் வர்றேன். எம்ஜிஆரை பற்றி நான் பேசவே இல்லை. ஆரம் வீரப்பனை மீண்டும் சேர்த்துக் கொண்டார், திருநாவுக்கரசு பொதுச் செயலாளர். அரசியல் கத்துக்கிட்டதே துரைக்கருணா சார்ன்றது உண்மையிலே பாராட்டக்கூடிய மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பேசினதை வைத்துன்னு பெரியவங்க சொல்றதை வச்சு பண்றதுதான் சனாதனம். கொஞ்சம் அமைதியா இருக்கு. பொதுச் செயலாளர் பதவிக்கு கேட்டா எப்படி சேர்த்துப்பாங்க? கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலையா, இவர்கிட்ட எல்லாம் திருநாவுக்கரசுலாம் போலையான சீட்டு தான் கேட்பாங்க. சீட்டு ஏவா கேட்பாங்க? உன் பொதுச் செயலாளர் சீட்டையே கொடுன்னு கேட்டா எடப்பாடி போய் விசிகா கிட்டையும் கம்யூனிஸ்ட் கிட்டையும் பேசுவாரா? கம்யூனிஸ்ட் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தது இல்லையா? திருமாவளவன் கூட்டணியில் இருந்தது இல்லையா? ஒரு அரசியல் கட்சி திமுகவை எதிர்ப்பது தான் நோக்கம்னு வந்ததுன்னா எல்லாரையும் ஒன்றிணைக்க தான் செய்யும். சீட்டையே பறிக்கிறவங்க கிட்ட போகாது. பொதுச் செயலாளர் பதவியே கேட்பதனால் தான் இந்த இணைப்பு சாத்தியம் இல்லாம போகுதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ரொம்ப அழகா ஒன்று சொன்னாரு, ஜா எப்படி சேர்ந்தது? இல்ல, ஒரு தேர்தல்ல படுதோல்வி அடைந்ததுக்கு சேர்ந்தது 2026க்கு அப்புறம் நடக்கும் பாருங்க. சம்பந்தமா இருக்குன்னா சொல்லுங்க. பாஜக காஷ்மீர் டு தமிழ்நாடு வரைக்கும் எடுத்துங்க, கூட்டணி வைத்த கட்சிகளை கபலீகரம் செய்ததுதான் அவருடைய வரலாறு. அதிமுகவையும் இந்த மாதிரியான ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை தொடங்கி இருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் சார், மகாராஷ்டிரா எடுத்துங்க, சிவசேனா எங்க கூட தானே இருக்காங்க. எங்க இருக்காங்க இப்ப? சிவசேனா யாரோட கட்சி சார்? பாஜகவோட கட்சி. இன்னைக்கு யார்ட்ட இருக்கு சார்? உத்தவால பிரிஞ்சது. உத்தவால ஏன் பிரிஞ்சது? யார் பிரிச்சா? சிண்டேவால நல்லது நடந்தது. எல்லாம் ஊருக்கே தெரியும். பாஜகவை நம்பி போனவர்கள் கூட்டணி கட்சிகள் வந்து திமுக சொல்லட்டும். சரி, திமுக வரலாறு அதான் நடந்திருக்கு. அதிமுகவுக்கும் அந்த வேலையை செய்ய தயாராயிட்டாங்க. நிதிஷ் தானே முதலமைச்சர். சரி.